அனைவருக்கும் வணக்கம். நாட்டினுடைய இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் எல்லாவற்றையும் மற்றது அரசியல் சம்பந்தமாக பேசப்பட்ட விடயங்களையுமே தொகுத்து ஒரு முழுமையான காணொலியோடு தான் நான் இன்றைக்கு உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். நாங்க நேரடியாக காணொலிக்குள்ள போகும். அந்த வகையில நான் இன்றைக்கு முக்கியமான செய்திகள் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த எரிபொருள் தட்டுப்பாடு உண்மையாவே அந்த பிரச்சனை அது இந்த பின்னால் இருக்கக்கூடிய முழுமையான காரணிகளை நான் நேற்றைய காணொலியில் உங்களுக்கு விளக்கியிருந்தேன். அதுசமா இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைப்பாடு என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். அதை விட பார்த்தோம்னு சொன்னா, யாழ்ப்பாணத்திலோ போலீசாரால் ஒரு துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அது இந்த பின்னணி என்ன, அதன் காரணம் என்னன்னு சொல்லி நாங்க பார்க்க போறோம். அதை விட தமிழினியுடைய மரணத்துல சந்தேகம் இருப்பதாக இன்றைக்கு ஒரு புது தகவல் கிடைச்சிருக்கு. இந்த தமிழினி யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தாவகத்தில் பிரதேசத்தை சேர்ந்த உதவி பிரதேச செயலாளர். இவங்க நெருப்புலதான் சருகி இறந்தவங்கன்னு சொல்லி தீர்ப்பு வழங்கப்பட்ட நிலையில இன்னைக்கு அது ஒரு கொலையாக இருக்கலாம் என்ற ஒரு சந்தேகம் எழுந்திருக்குன்னு சொல்லி ஒரு புது தகவல் கிடைச்சிருக்குது. அந்த செய்தி சம்பந்தமாக பார்க்க போறோம். அதை விட பார்த்தோம்னா, யாழ்ப்பாணத்துல 1600 போதை மாத்திரைகளோட 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதை நீ பார்த்துக்கொண்டு மற்றது பார்த்தோம்னா, நாங்க நேற்றைக்கு ஒரு காணொலி பார்த்திருப்போம். நேற்றைக்கு முன்தினம் ஒரு காணொலி பார்த்திருப்போம். இந்த முன்னாள் ஜனாதிபதியுடைய செலவினங்கள் மற்றும் சபாநாயகருடைய செலவினங்களை பார்த்திருப்போம். அது தொடர்பில் முன்னாள் சபாநாயகர் அந்த குற்றச்சாட்டுகளை முழுமையாக மறுத்திருக்கின்றார். அதனுடைய விளக்கங்களை பார்க்க போறோம். அதை விட நேற்றைய காணொலியில பார்த்திருப்போம், இந்த தேசபந்து தென்னகோன் கைதாக போறாருன்னு சொல்லி அவர் இப்ப நீதிமன்றத்தை நாட இருக்கிறாருன்னு சொல்லி இந்த ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ஆக இவ்வளவு செய்திகளையுமே நாங்க முழுமையாக பார்க்க போறோம். தொடர்ச்சியா காணொலிக்குள்ள போகும். அதுக்கு முதல் நீங்க இப்ப வரைக்கும் உங்க சேனலை சப்ஸ்கிரைப் பார்த்து கொண்டிருக்கீங்க. சப்ஸ்கிரைப் செய்து போது காணொலியை தொடர்ச்சியா பாருங்க. செய்திகளுடைய விளக்கங்களுக்கு போவோம். அந்த வகையில பார்த்தோம்னா, இந்த எரிபொருள் தட்டுப்பாடு இருக்குதா இல்லையா அந்த ஒரு பிரச்சனை இன்றைக்குமே நிலவி கொண்டிருக்குது. ஆனா பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் என்ன சொல்லுதுன்னா, இந்த எரிபொருளை தொடர்ச்சியா வழங்குறதுக்கான எல்லா முயற்சிகளையுமே செய்திருக்குன்னு சொல்லி இந்த பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் சொல்லி இருக்குது. நேற்றைக்கு முன்தினம் இந்த ஒரு சில எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு முன்னாலும் மக்கள் பரிசீலனை நின்றிருந்தவங்க. ஆனா நேற்றைக்கு அது குறைஞ்சிருந்தது. ஆனா திருப்பியுமே எரிபொருளுக்கான தட்டுப்பாடு இருக்கு என்ற ஒரு பிரச்சாரத்தின் அடிப்படையில திருப்பியுமே மக்கள் குவிறாங்க. அதன் அடிப்படையில தீவிரமடைதுன்னு சொல்லி இந்த பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் சொல்லியிருக்காங்க. இதை விட கொழும்புல நேற்றைக்கு நடந்த ஒரு ஊடக சந்திப்புல பெட்ரோலிய விநியோக சங்கத்தினுடைய தலைவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தங்களுடைய பிரச்சனை தீர்க்கப்படாட்டி எதிர்வரும் திங்கட்கிழமையில இருந்து பெட்ரோலுக்கான தட்டுப்பாடு நிலை ஏற்படும் இந்த மாதிரியான ஒரு கருத்தை சொல்லி இருக்கின்ற. உண்மையா இதை பார்த்தோம்னு சொன்னா, உண்மையா எங்க நாட்டுல பொருளாதாரத்துக்கு பிரச்சனை இப்போதைக்கு இல்லை. பொருளாதாரத்தால இந்த பெட்ரோலுக்கு தட்டுப்பாடு வருமானு கேட்டா நிச்சயமாக இல்லை. இது ஒரு அரசியல் இரு தரப்பினர் இடையில ஏற்பட்ட ஒரு முரண்பாடு காரணமாக தான் வேண்டும் என்று செய்யப்படுது. நான் இதனுடைய முழுமையான விஷயங்களை நேற்று காலையில் சொல்லி இருக்கிறேன். அதாவது இந்த 1 லிட்டர் பெட்ரோலுக்கு விநியோகஸ்தர்களுக்கு 3 விதமான லாபம் கிடைக்குதுன்னு சொல்லி அதுல ஒரு மாற்றம் செய்ய முற்படைக்கலான்னு விநியோகஸ்தர்கள் வேண்டும் என்று இப்படி செய்யணும்னு சொல்லி நிறைய விஷயங்களை நேற்று காலையில் சொல்லியிருக்கேன். ஆக இந்த நிலை தொடர்ச்சியாக இருக்காது, இந்த எரிபொருளுக்கான தட்டுப்பாடு நிரந்தரமாக இருக்காதுன்னு சொல்லிக்கொண்டு அடுத்ததா என்ன விஷயம் யாழ்ப்பாணத்துல ஒரு போலீசார துப்பாக்கி சூட்டு பிரயோகம் இடம்பெற்றிருக்கு. அதுல ஒருவர் காயமடைஞ்சிருக்கின்றார். இது எங்க நடந்திருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, யாழ்ப்பாணம் பருத்திரையில நடந்திருக்கு. அதாவது பருத்தித்துறை பொன்னாலே அந்த கடற்கரை வீதியில ஒரு மணல் டிப்பர் மணலை ஏற்றிக்கொண்டு போயிருக்காங்க. ஏற்றிக்கொண்டு போன இடத்துல அந்த மணலுக்கான அனுமதி பத்திரம் அவர்கள்ட்ட இல்ல. அப்ப அந்த போலீசார் பழிமறித்து அவங்க நிக்க சொல்லி அந்த போலீசாரனுடைய கட்டளையை மதிக்காது இவங்க தொடர்ச்சியான வாகனத்தை எடுத்துக்கொண்டு போயிருக்கிறாங்க. அதன் பிறகாதான் போலீசார் இந்த துப்பாக்கி சூட்டை பிரயோகப்படுத்தி இருக்கணும். அதுல ஒருவர் காயமடைஞ்சிருக்கிறார். அவர் பரிசுத்துறை ஆதார வைத்தியசாலையில சிகிச்சை பெற்று வரணும். மேலதிக விசாரணைகள் போலீசார் செய்து கொண்டிருக்கணும். தொடர்ச்சியாக தமிழினுடைய மரணம் மீண்டும் மரணம் கொலையாக இருக்கலாமா என்ற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கு. உண்மையா இது ஒரு தற்கொலை அல்லது ஒரு விபத்து அந்த மாதிரியே முடிஞ்சிருக்க கூடும். ஆனா திருப்பியுமே அந்த விஷயம் வந்திருக்கிறது ஒரு விதமான சந்தேகத்தை தான் எழுப்பி இருக்குது. என்னன்னா, இவங்க தங்களுடைய வீட்டுல ஒரு மெழுகு திரியாளர் வீட்டுல நெருப்பு படர்ந்து இறந்ததுன்னு சொல்லப்படுது. இவங்க யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, சாவகச்சேரி பகுதியை சேர்ந்த உதவி பிரதேச செயலாளர்னு சொல்லப்படுது. இவங்க இப்ப இவங்க இறந்தது ஒரு தீ விபத்தாலதான் நம்ம இறந்தாங்கன்னு சொல்லி தீர்ப்பு வழங்கப்பட்ட பிறகு இவங்க அப்பா என்ன செய்திருக்கிறாருன்னா, நேற்றைக்கு அதாவது கோப்பாய் போலீஸ் பிரிவுல தன்னுடைய மகள் இறந்ததுல தனக்கு சந்தேகம் இருக்குன்னு சொல்லியும் அதுல ஏதோ மர்மம் இருக்குன்னு சொல்லியும் அதை கொலையா இருக்குன்னு சொல்லியும் அவங்க அப்பா கோப்பாய் போலீஸ்ல ஒரு முறைப்பாடு வச்சிருக்கின்றார். அதன் அடிப்படையில இன்றைக்கு தமிழினுடைய மரணத்தினுடைய வழக்கு திருப்பி விசாரணைக்கு எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி இன்றைக்கு ஒரு தகவல் புதிதாக கிடைச்சிருக்குது. அது கடைசியா ஒரு காணொலி நேற்றுக்கு முன்தினம் ஒரு காணொலி பார்த்திருந்தாங்க. அதுல முன்னாள் ஜனாதிபதிகள் வெளிநாட்டு பயணங்களுக்காக செலவழித்த செலவுகள் மற்றது முன்னாள் சபாநாயகர்கள் முந்தைய அரசாங்கங்கள்ல பெட்ரோலுக்காக அவ்வளவு செலவழிச்சிருக்காங்க, அவ்வளவு வாகனம் வச்சிருக்காங்க விஷயங்களை பார்த்திருந்தாங்க. அது தொடர்பாக அதுல அந்த சபை தலைவர் திபல் ரத்நாயக் அவர்களான அந்த விடயங்கள் எல்லாத்தையும் குற்றம் சாட்டியிருந்தவர். ஆனா அவருடைய குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையுமே மறுத்து இன்றைக்கு
மறுக்கும் முகமாக மஹிந்த ஜாபா அபேவர்த்தன வந்து ஒரு கருத்தொண்ட சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, தாங்கள் ஒருபோதுமே வந்து அரச உத்தியோகபூர்வ இல்லங்களை வந்து ஆக்கிரமிச்சது இல்லைன்னு சொல்லும், பொது நிதிகளை வந்து தங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக பயன்படுத்தினர் இல்லை என்ற மாதிரி வந்து அவர் சொல்லி இருக்கின்றார். இப்ப எரிபொருள் பற்றி சொல்லியிருக்கீங்க வந்து அதான் சொல்லி இருக்கிறார். வெளிநாட்டு ராஜதந்திரிகளை வரவேற்பதற்காக அரசு நிதிகளை பயன்படுத்தி இருந்தாலும் தங்களுடைய தனிப்பட்ட செலவுகளை வந்து தங்களுடைய சொந்த பணத்துல அடைச்ச மட்டுமே சொல்லி இருக்கின்றார். அதை விட பார்த்தோம்னு சொன்னா இந்த 33 மில்லியன் ரூபாய்ன்னு சொல்லி இருக்கின்றார். அது வந்து புள்ளி விவரம் சார்ந்து வந்து சாத்தியமற்றது என்று வந்து சொல்லி இருக்கின்றார். அதை விட பார்த்தோம்னா அந்த இந்த முன்னாள் சபாநாயகர் 9 வாகனங்களை வைத்திருந்தாருன்னு சொல்லி 33 மில்லியன் ரூபாய் வந்து அதுக்காக செலவழிக்கிறாருன்னு சொல்லி வந்து திபுல் ரத்நாயக் வந்து சபையில தெரிவிச்சிருந்தவர். அது வந்து புள்ளி விவரப்படி பிள்ளை என்று சொன்னதோட தான் வந்து தன்னுடைய பாதுகாப்புக்காக 3 வாகனங்கள்லாம் வந்து ஒதுக்கப்பட்டிருந்தது சொல்லியும், அதை விட வந்து மேலதிக வாகனங்கள் வந்து வழிகாட்டலின் அடிப்படையில் ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது சொல்லி அவர் சொல்லி இருக்கின்றார். ஆகவே வந்து இந்த நாடாளுமன்றம் வந்து இதன் அடிப்படையில வந்து ஒரு சரியான கணக்காய்வு ஒன்று செய்ய வேண்டும் சொல்லி தான் அதை மறுக்கிறேன்னு சொல்லி வந்து தன்னுடைய கருத்தை வந்து முன்னாள் சபாநாயகர் வந்து சொல்லி இருக்கின்றார். அதை விட பார்த்தோம்னு சொன்னா இன்றைக்கு யாழ்ப்பாணத்தின் இன்னொரு செய்தி என்னன்னா, யாழ்ப்பாணத்துல வந்து ஆயிரக்கணக்கான போதை மருந்துகளோட வந்து 2 பேர் வந்து கைதாகி இருக்காங்க. இது எங்கே நடந்திருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா சுதுமலை என்ற பகுதியில வந்து நடந்திருக்குது. மானிப்பாய் போலீசாருக்கு கிடைத்த இந்த புலனாய்வு தகவல்கள் அடிப்படையில வச்சு கொண்டுதான் இந்த போலீசார் வந்து இவங்களை வந்து கைது செய்திருக்கிறாங்க. எங்கே சொல்லி பாத்தீங்கன்னா சுதுமலையில 2 பேர் வந்து மோட்டார் பைக்ல போயிருக்காங்க. அந்த தகவலின் அடிப்படையில வந்து அந்த 2 மோட்டார் வாகனத்தை வந்து மறித்து சோதனை செய்யல வந்து அதுல வந்து 1600 போதை மருந்து மாத்திரைகளோட வந்து அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் வந்து கொக்குகளை சேர்ந்த 21 மற்றும் 22 வயதுடைய இளைஞர்கள் சொல்லப்படினா இவங்க இன்றைக்கு மல்லாகத்தினுடைய நீதவான் நீதிமன்றத்துல வந்து ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறோம். உண்மையா யாழ்ப்பாணம் வந்து ஒரு காலத்துல கல்விக்காகவும் திறமைக்கும் வந்து பெயர் போன இடம். ஆனால் இன்றைக்கு வன்முறை இப்படி போதை பொருளான விஷயங்களுக்கு வந்து யாழ்ப்பாணத்துல நிறைய செய்திகள் வந்து கொண்டிருக்குது. யாழ்ப்பாணத்தின் இளைஞர்கள் வந்து உண்மையா அதை அறிந்து புணர்ந்து வந்து செய்து நடந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அவங்க செய்யற ஒவ்வொரு தனிப்பட்ட விஷயங்களுமே வந்து ஒட்டுமொத்த யாழ்ப்பாண சமூகத்தையுமே தமிழ் சமூகத்தையுமே வந்து பாதிக்கும் என்று சொல்லிக்கொண்டு இன்னொரு செய்தி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இதுவுமே வந்து நாங்க கடந்த காணொலியில இந்த செய்தியை பத்தி பார்த்திருக்கிறோம். என்னன்னா நீதிமன்றத்தை நாடவுள்ள தேசபந்து தென்னக்கோன் தலைப்புல வந்து ஒரு செய்தி வந்து என்னன்னா தேசபந்து தென்னக்கோன் யாருன்னு சொல்லியும் அவர் எதுக்காக வந்து கைது செய்ய போறாங்கன்னு சொல்லி நான் நேற்று காணொலியில சொல்லிட்டு நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்லணும். என்னன்னா 2023ஆம் ஆண்டு நடந்த ஒரு துப்பாக்கி சூடு சம்பவத்துல வந்து மாத்தளை நீதிமன்றத்தால வந்து இந்த முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனை வந்து கைது செய்ய சொல்லி மாத்தளை நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. யாருக்கும் சொல்லி பாத்தீங்கன்னா குற்றப்புலனாய்வுக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலைமையில வந்து இவர் தலைமறைவாகி இருக்கின்றார். ஆனால் இவர் வந்து நீதிமன்றத்துக்கு போக போறதா வந்து ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்குது. என்னன்னா தன்னை கைது செய்வதை வந்து தடுக்குமாறு கோரியும் தான் வந்து விசாரணைக்கு வந்து முழுமையான வந்து ஒத்துழைப்பு தருவதாகவும் தன்னை கைது செய்வதை தடுக்குமாறு கோரியும் வந்து மேல் நீதிமன்றத்துல வந்து ஒரு முறையுடன் வைக்க போறான்னு சொல்லி வந்து ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கின்றது. மொத்தமாக நாங்கள் கிட்டத்தட்ட இன்றைக்கு யாழ்ப்பாணத்தினுடைய செய்திகள் மற்ற நாட்டினுடைய செய்திகள் அரசியல் செய்திகள் வந்து எல்லாவற்றையுமே வந்து தொகுத்து ஒரு முழு காலனியாக வந்திருக்கு. எல்லா செய்திகளையுமே வந்து நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன்னு சொல்லி நான் நம்புறேன். இன்னும் ஒரு செய்தியோட வந்து இன்னும் ஒரு வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்களுடைய சொல்லுங்க.